ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டில் எந்த வித டிஃப்ரென்ஸுமே தெரியலை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சமோசாவில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானோடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். 1/4 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. 300 கிராம் பாயில்ட் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன பீசஸ் இருந்தா நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேங்கினஸ்க்காக 1 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் இல்லனா சாட் மசாலா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலா சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சமோசாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் ஓமமை இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு கிரஷ் பண்ணி ஆட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு டைட்டா இருக்கணும். மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு வெட் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கலாம். சமோசாஸ்க்கு ஷீட்ஸ் ரோல் பண்ணிக்கலாம். மாவை 5 ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு 10 சமோசாஸ் கிடைச்சிச்சு. மாவை லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காவே ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்கா ரோல் பண்ணிட்டு இதை நம்ம 2ஆ கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சீல் பண்ணுறதுக்கு மைதா மாவும் வாட்டரும் கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவில் எல்லா பக்கமும் மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோன் ஷேப்பில் நம்ம மடித்து விட்டுக்கலாம். ஓரங்களை ஃபுல்லாக இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது. ஃபிங்கர்ஸ் வச்சு மாவை எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்களை ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா தின்னாக சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷேப் அழகாக வரும். மற்ற மாவுங்களையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானோடனே சமோசாஸ் எல்லாத்தையும் 1 by 1 ட்ராப் பண்ணி எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமோசாஸை ஃப்ரை பண்ணுங்க. இல்லைனா உள்ள குக் ஆகாம மாவாவே இருந்துடும். நம்ம சமோசாஸ்லாம் நல்ல கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இதை டீ கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. சமோசாஸை இன்னைக்கு நான் பேக்கும் பண்ணியிருக்கேன். ஒரு பேக்கிங் ட்ரேல சமோசாவை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ண சமோசாஸும் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.